இங்கே அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமா. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை படைத்து நமக்கு தேவையான, நாம் இவ்வுலகில் வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். வாழ்வாதாரத்தை வழங்கியிருக்கிறான், ரிஸ்கை வழங்கியிருக்கிறான். இந்த உலகில் நாம் வாழ்வதற்கு என்னென்ன தேவையோ அத்தனை ஏற்பாட்டுகளை செய்துதான் அல்லாஹ் இந்த உலகில் நம்மை படைத்திருக்கிறான். அவற்றிலே தேவையான அளவு நாம் பயன்படுத்தி கொண்டு அல்லாஹ் விதித்த வரம்புகளை மீறி சென்று விடக்கூடாது. அல்லாஹ் எவற்றையெல்லாம் பேண வேண்டும் என்று சொன்னானோ அந்த ஹலால் ஹராம் ஆகியவற்றை பேணி, அதே வேளையில் அவசியமில்லாத வீண் ஆடம்பரங்களில் ஒரு முஸ்லிம் ஈடுபட்டு விடக்கூடாது. பகட்டான காரியங்களை நோக்கி ஒரு முஸ்லிம் அவனுடைய கவனம் சென்று விடக்கூடாது. எந்த ஒன்றிலேயும் நாம் இந்த உலகில் வாழக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதிலே ஆடம்பரம் இருக்கக்கூடாது, பகட்டு இருக்கக்கூடாது, வீண் விரயம் இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அறிவுறுத்துகிறான். எல்லாத்தையுமே லிமிட்டாக அளவாக இருந்து கொள்ள வேண்டும், அளவு கடந்து விடக்கூடாது. இதுதான் அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரை. திருக்குரானிலே இந்த கருத்தை ஏராளமான இடங்களில் நமக்கு தன்னுடைய வசனங்களின் மூலமாக நினைவுறுத்துகிறான். அல்லாஹ் சொல்கிறான், வஆதி தல் குர்பா ஹக்கஹு, உங்களுடைய உறவினர்களுக்கு அவர்களுக்கு உண்டான ஹக்கை, அவர்களுக்குன்னு உள்ள கடமையை வழங்கி விடுங்கள். வல் மிஸ்கீன வபுன சபீல், ஏழைகளுக்கும் வழங்குங்கள். வபுன சபீல், வழிப்போக்கர்களுக்கும் கொடுங்கள். வலா துபதிர் தபுதீரா, ஒரேடியாக எல்லை மீறி விடாதீர்கள், வரம்பு மீறி சென்று விடாதீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பொருளாதாரம் அவற்றை கொண்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஹலாலை கவனித்துக் கொள்ளுங்கள், பேணி கொள்ளுங்கள். உங்களுக்கு போக உங்களுடைய தேவைக்கு போக மிச்சம் இருக்கிறதா, நெருங்கிய சொந்த பந்தங்களுக்கு கொடுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க, வழிப்போக்கர்களுக்கு கொடுங்கள். வலா துபதிர் தபுதீரா, வீண் விரயம் செய்யாதீர்கள். இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன், யான் எல்லை மீறி வீண் விரயம் செய்கிறார்களோ, ஆடம்பரமான வாழ்க்கை மோகத்திலே விழுந்து கிடக்கிறார்களோ, அவர்கள் ஷைத்தானின் சகோதரர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த திருக்குரான் வசனத்துல ஆடம்பரத்தை பற்றி, பகட்டை பற்றி நமக்கு எச்சரிக்கை செய்கிறான். இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், இந்த ஆடம்பரம் பகட்டு இதெல்லாம் எதுக்காக ஏற்படுகிறது என்றால், பிறர் மெச்ச வேண்டும் என்பதற்காகத்தான் பெரிதும் இது போன்ற ஆடம்பரங்களில், தேவையற்ற செலவுகளில், தேவையற்ற வீண் விரயத்தில் ஈடுபடுவார்கள். அந்த தேவையற்ற காரியத்தில் ஈடுபடக்கூடிய செயலை கண்டிக்கிற விதமா அல்லாஹ் திருக்குரான்ல சொல்றான், வல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும், யார் தங்களுடைய பொருளாதாரத்தை செலவிடுகிறார்களோ, எப்படி செலவிடுகிறார்களோ, ரியா அன்னாஸ், மக்கள் மெச்ச வேண்டும் என்பதற்காக தங்களுடைய பொருளாதாரத்தை செலவிடுகிறார்களோ, வலா யுமினூன பில்லாஹி வலா பில் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் சரியாக நம்பாமல், மறுமை நாளை நம்பாமல், அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற பொருளாதாரத்தை பிறர் மெச்ச வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்வார்களோ, அவங்க ஷைத்தானை நண்பர்களாக எடுத்துக்கொண்டவர்கள். ஒமையகுனி ஷைத்தானு லஹு கரீனன் ஃபஸாஅ கரீனா, ஷைத்தானுக்கு யார் நண்பனாக ஆகிவிட்டானோ அவன் கெட்ட நண்பன், நல்லதுக்கு அறிவுரை சொல்ல மாட்டான், மிக மோசமான நண்பன் ஷைத்தான். அப்ப அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான், பிறர் மெச்ச வேண்டும் என்பதற்காக பொருளாதாரத்தை வீண் விரயம் செய்யக்கூடாது. அல்லாஹ் நமக்கு பொருளாதாரத்தை அளவுக்கு மீறி தருகிறானால், நம்முடைய தேவைக்கு மிஞ்சிய வகையில் பொருளாதாரத்தை அல்லாஹ் நமக்கு வாரி வழங்குகிறான். அல்லாஹ்வுடைய ரிஸ்க், அல்லாஹ்வுடைய அருள். அந்த அல்லாஹ்வுடைய அருள் வளத்தை நாம் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மறுமைக்கு தேவையான சேமிப்புகளிலே ஈடுபட வேண்டும். ஏழைகளுக்கு வழங்கணும், சொந்த பந்தங்களுக்கு வழங்கணும். அவற்றுக்குரிய ஜக்காத்தை கொடுத்து விட்டால் அவர் சேமித்து வைத்துக் கொள்ளலாம். தனக்காக கூட, தன்னுடைய சந்ததிகளுக்காக, வாரிசுகளுக்காக கூட சேமித்து வைத்துக் கொள்ளலாம், தப்பு கிடையாது. ஆனா எது அல்லாஹ் கண்டிக்கிறான், வீண் விரயம் பண்ணாத, பகட்டு பண்ணாத, பிறர் மெச்ச வேண்டும் என்பதற்காக செலவுகளில் ஆடம்பரத்தை நீ வளர்த்துக் கொள்ளாதே. எதிலேயுமே எல்லை மீறக்கூடாது, ஆடம்பரம் கூட, தேவையில்லாம செலவு பண்ணக்கூடாது. அது வாழ்வாதாரமாக இருந்தாலும் சரி, ரிஸ்கா இருந்தாலும் சரி, தண்ணீராக இருந்தாலும் சரி, அனைத்தையுமே எது ஒன்றையும் வீணாக்கி விடக்கூடாது என்பதுதான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய மிக முக்கியமான அறிவுரை. எந்த அளவுக்கு இஸ்லாம் இதுல நமக்கு மென்மேலும் அறிவுரைகளை வழங்குகிறது. ஒழு செய்கிறோம் அல்லவா, ஒழு செய்யும் போது கூட தண்ணீரை வீண் விரயம் பண்ணக்கூடாது. தண்ணீர் தான் இருக்குதுதான், ஆனா ஒழுவின் போது கூட நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படிப்பட்ட ஒரு ஒழுங்குமுறையை சொல்லி தருகிறார்கள். 3 தடவைக்கு மேல ஒழு செய்யக்கூடாது. முகத்தை கழுவுறீங்களா, ஒரு தடவை கழுவுங்க.
சரியாயிருச்சுன்னா ஓகே, ஒரு தடவை போதுமானதுதான். இல்ல ஒரு தடவை கழுவுனது பத்தலன்னு விளங்குது, இரண்டாவது முறையும் கழுவி கொள்ளலாம். 2 முறை கழுவியது அவருக்கு திருப்தி அளிக்கவில்லை, 3வது முறையும் கழுவலாம். 3 தடவை கழுவுனது எனக்கு பத்தலன்னு சொல்லக்கூடாது, அவ்வளவுதான், 3 தான் அளவு. 3 முறைக்கு மேல் எந்த உறுப்பையும் கழுவக்கூடாது. முகத்தை கழுவுறதா இருந்தாலும் சரி, காலை கழுவுவதாக இருந்தாலும் சரி, 3 முறைக்கு மேல் கழுவக்கூடாது என்று மார்க்கம் நமக்கு சொல்லி தருது. ஏன்? தண்ணீரை வீண் விரயம் பண்ணாதீங்க. எதுக்கு வீண் விரயம்? அளவாக நிறைவாக கழுவி கொள்ள வேண்டியதுதானே. குறைந்த தண்ணீரை பயன்படுத்தி நம்முடைய உடல் உறுப்புகளை கழுவி கொள்ளக்கூடிய ஒரு முறையைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி தராங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எந்த அளவுக்கு தண்ணீர்ல ஒழு செய்வாங்க தெரியுமா? யதவல்லஉ பில் முத்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முத்து என்கிற அளவில், அந்த அளவுக்குண்டான தண்ணீர்லயே ஒழு செய்து விடுவார்கள். ரசூலுல்லாஹ் ஒழு செய்வதற்கு அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய தண்ணீர் ஒரு முத்துங்கிற அளவுக்கு தானோ. ஒரு முத்துனா என்ன? இந்த 2 கை நிரம்ப 2 முறை, இது நிரம்ப தண்ணீர் எடுக்கிறோம். இப்படி ஒரு முறை எடுத்து அள்ளி ஒரு பாத்திரத்துல ஊத்துறோம், இன்னொரு முறை அள்ளி பாத்திரத்துல ஊத்துறோம். 2 முறை கை நிரம்ப வரக்கூடிய அளவுல 2 முறை தண்ணீர் எடுத்தால் என்ன அளவு வருமோ அதுதான் ஒரு முத்து. அந்த ஒரு முத்து என்கிற அளவில் உள்ள தண்ணீரை கொண்டு ரசூலுல்லாஹ் ஒழு செய்து முடித்து விடுவார்களாம். கற்பனை பண்ண முடியுதா? நமக்கு முகம் கழுவுறதுக்கு என்ன லிட்டரா தேவைப்படுது, கையை கழுவுறதுக்கு அவ்வளவு தண்ணி தேவைப்படுது. பாதி ஹவுஸை நம்ம காலி பண்ணாலும் பத்த மாட்டேங்குது. காலை கழுவுறதுக்கு அல்லாஹ் நமக்கு அதுக்கே 1 மணி நேரம் ஆகும். நம்ம பலர் அது போன்ற நம்ம பலருக்கும் அந்த நிலை இருக்கும். காலை கழுவுறது எப்படி? காலை கொண்டு ரன்னிங் டேப்பா இருந்துச்சுன்னு வைங்க, பல பேர் காலை கழுவுறதை நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஒரு வலது காலை காட்டுவார், அடுத்து இடது காலை காட்டுவார். சுவர் எங்க சொரசொரப்பா இருக்குன்னு தேடி போய் அங்க போய் உட்காந்துக்கிட்டு இப்படியே ஒரு தூணை பிடிச்சிக்கிட்டு இப்படி தேப்பாரு. எது? 10 நிமிஷம் அங்க ஜமாத்து ஓடி போய்கிட்டு இருக்கும். அவர் அத்தியாயத்துல உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. இவரு போட்டுக்கிட்டு இன்னும் பத்தாதுன்னு சொல்லி, அதுவும் மத்த பள்ளிவாசல அடிச்சுன்னு வைங்க, எங்க பசையா இருக்குன்னு பார்ப்பாரு. இவர் கால் பித்த வெடிப்பு இருக்கான், பித்த வெடிப்பு குணமாகறதுக்கு இதுவா நேரம், ஒழு செய்யற நேரமா பித்த வெடிப்பு குணமாகற நேரம், எங்க பச்சையா இருக்குது, புல் பூண்டி எங்க இருக்குன்னு அதை பார்த்துக்கிட்டு போட்டு காலை தேய்ப்பார். அங்கதான் நல்லா பசையா இருக்குது, அதை தேய்ச்சோம்னா பித்த வெடிப்பு சரியாரும்னு போய் தேய்ப்பார். தேய்ச்சிட்டு திரும்ப வருவார். திரும்ப அந்த ரன்னிங் டேப்பை ஓபன் பண்ணி மறுபடியும் வலது கால், மறுபடியும் இடது கால், ரெண்டையும் மாறி மாறி காட்டுவார். பத்தாது, இல்ல இன்னும் பத்தல, இன்னொரு முறை கழுவோம் சொல்லி மறுபடியும் தண்ணீரை திறந்து விட்டு வலது காலம் இடது காலம் மாத்தி மாத்தி நம்ம கழுவோம். நம்ம பலரும் இந்த குறைபாட்டை செய்வோம். இதெல்லாம் சரி செய்யப்பட வேண்டியது. ஏன்னா ஒழு செய்கின்ற முறை என்று வரும் பொழுது வலது இடதுன்னு வருது இல்லை, வலதை நீங்க காட்டினீங்கன்னா வலது இடத்தை மாத்தி மாத்திலாம் காட்டக்கூடாது. கையை கழுவுறீங்க, இப்படி ஒரு தடவை, இப்படி ஒரு தடவை, திரும்ப இந்த கை ஒரு தடவை, திரும்ப இந்த கை இன்னொரு தடவை, இப்படி கழுவக்கூடாது. வலதுனா வலதை 2 தடவை கழுவ விரும்புறீங்களா, 2 தடவை கழுவி முடிச்சிருங்க. வலதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இடத்துக்கு வரணும். வலதை நீங்க 3 முறை, அதிகபட்சம் 3 முறை கழுவி கொள்ளலாம். 3 முறைக்கு மேல் கழுவக்கூடாது, காலா இருந்தாலும் கையா இருந்தாலும். அப்ப இந்த வலது இடதுன்னு மாத்தி மாத்தி பண்ணும் பொழுது வரிசை முறை மாறுது. ரசூலுல்லாஹ் எந்த ஒழுங்குமுறையை சொல்லி தந்தார்களோ அந்த ஒழுங்குமுறையும் மீறப்படுகிறது. அதையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும். இங்க நம்ம பெரிதும் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முத்துங்கிற அளவுக்குண்டான தண்ணீர்லயே ஒழு செஞ்சிருவாங்களாம். குளிப்பதற்கு ஒரு சாவு என்கிற அளவை எடுத்துக்கொள்வார்களாம். ஒரு சாவுனா 4 முத்து, இது மாதிரி 4 முத்து, ஒரு முத்துங்கிறது 2 சொன்னோம்ல, 4 முத்து அளவுள்ள தண்ணீர்லயே அல்லாஹ்வின் தூதர் குளித்துக் கொள்வார்களாம். சில நேரம் 5 முத்து வரையிலையும் பயன்படுத்திக் கொள்வார்கள். அந்த அளவுக்கு தண்ணி தான், குளிச்சு முடிச்சிடுவாங்க. நமக்கு டேங்கு காலியாகி மோட்டர் மறுபடியும் போடணும் குளிக்கிறதுக்கு. அப்ப இந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிக்கனமாக இருக்குதுன்னு சொல்லி ஆடம்பரமாக தேவையற்ற செலவு செய்வதை ரசூலுல்லாஹ் நம்ம கண்டிக்கிறாங்க. இது தண்ணீராக இருந்தாலும் அதுலயும் வீண் விரயம் கூடாதுங்கிறது தான். நம்ம தேவைக்கு மன நிறைவுக்கு கழுவி கொள்ளலாம், வீண் விரயம் பண்ணாதீங்க, இஸ்ராப் பண்ணாதீங்க. அது ஒரு முஸ்லிமின் பண்பு அல்ல, ஷைத்தானின் பண்பு என்பதை தண்ணீரை பயன்படுத்துவதில் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி தராங்கிறத பார்க்கணும். அதே மாதிரிதான் சாப்பாடா இருந்தாலும் வீண் விரயம் பண்ணக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல நமக்கு என்ன சொல்றான்? குலு வஷ்ரபு, நல்ல சாப்பிடுங்க, நல்ல குடிங்க, வலா துஸ்ரிஃபு, வீண் விரயம் பண்ணாதீங்க. இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், வீண் விரயம் செய்வோரை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். சாப்பாடுலையும் குடிப்பதிலையும் கூட தேவைக்கு நம்முடைய வயிறு நிரம்ப நம்ம சாப்பிடலாம், குடிக்கலாம், தப்பில்லை. அல்லாஹ் ஹலாலா எதை அனுமதித்திருக்கிறானோ அவற்றை நாம உண்ணலாம், பருகலாம், சாப்பிடலாம். வீண் விரயம் பண்ணக்கூடாது. எந்த அளவுக்கு வீண் விரயம் பண்ணக்கூடாதுங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்கன்னா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்ன ஷைத்தான யஹ்துரு அஹதக்கும் இன்த குல்லி மின் ஷஅனிஹி, நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும் ஷைத்தான் குறுக்கே வருவான்.
நமக்கு ரசூல் அறிவுறுத்துறாங்க, நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தை நீங்க செய்ய துவங்கும் போதும் ஷைத்தான் வருவான், அதை கெடுப்பதற்கு முயற்சி பண்ணுவான், அதுல அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறாத வகையில் அந்த காரியத்துல உங்களை தூண்டுவான், செய்யும்படி தூண்டுவான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அவர் சாப்பிடும் போது சாப்பாடு கீழே விழுந்துருமா, ஷைத்தான் தான் விழ வைக்கிறாங்கிறத நம்ம நம்பிக்கை, சாப்பாடு கீழே விழுந்துரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அப்படி கீழே விழுந்து விட்டால் ஃபலா யதஅஹா லிஷைத்தான், அதை ஷைத்தானுக்குன்னு விட்டுறாதீங்க, அதை கூட எடுங்க, அந்த அதுல உள்ள அசுத்தத்தை அப்புறப்படுத்த முடிந்தால் அப்புறப்படுத்தி விட்டு சாப்பிடுங்கிறாங்க. கீழே நம்ம சாப்பிட்டு இருக்கும்போது வீட்டுல விரிப்புல ஒரு உணவு துண்டு கவலம் கீழே விழுந்து விட்டது, அது எடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது, அதுல உள்ள அசுத்தத்தை நீக்கி உண்ணக்கூடிய தகுந்த நிலையில் இருக்கிறது என்று சொன்னால் அதையும் எடுத்து அதை கழுவி அதுல உள்ள அசுத்தத்தை நீக்கி சாப்பிடுங்க, ஷைத்தானுக்குன்னு அதை விட்டுறாதீங்க. இந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மளை கவனமா இருக்க சொல்றாங்க. சாப்பாடுலாம் ஃபுட்டு வீண் விரயம் பண்ணாதீங்க, வேஸ்ட் ஆக்கிறாதீங்க, அது ஷைத்தானுக்கு என்று நீங்கள் விட்டு விடாதீர்கள். அதே போல சாப்பிட்டு கைகளில் ஒட்டி இருக்கும் அல்லவா, சில சோறு பருக்கையில் ஒட்டி இருக்குமே, ஆனால் அப்படியே போய் கை கழுவி விடக்கூடாது ரசூல் அதையும் சொல்றாங்க. அதை நன்றாக சூப்பி விடுங்கள், விரல்களில் ஒட்டி இருக்கக்கூடிய உணவு துண்டுகளையும் நீங்கள் சாப்பிட்டு விடுங்கள். அதுக்கு நபிகள் நாயகம் காரணம் சொல்றாங்க, ஃபைன்னஹு லா எதிரி ஃபி ஐயு தஆமின் தக்கூனுல் பரக்கா, எந்த உணவில் பரக்கத்து இருக்கிறது, அல்லாஹ்வுடைய அபிவிருத்தி இருக்கிறது என்பது தெரியாது. சாப்பிடும்போது கீழே சிதறி விழுந்த உணவுகளில் பரக்கத்து இருக்கா, நம்முடைய கைகளில் ஒட்டி கொண்டிருக்கிற உணவில் பரக்கத்து இருக்கா, அல்லது நம்ம தட்டில இருந்து எந்த உணவை சாப்பிட்டோமோ அதில் பரக்கத்து இருக்கா தெரியாது. எதையுமே வீண் விரயம் பண்ணாதீங்க, சாப்பிட்டுருங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாப்பிடும்போது கூட வீண் விரயம் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. கீழே விழுந்துருச்சா, அசுத்தம் ரொம்ப ஓவரா அசுத்தமா இருந்தா விட்டுற வேண்டியதுதான், கீழே விழாம கவனமா சாப்பிட்டுக்கணும். ஆனா சின்ன அளவுல தான் அசுத்தம் இருக்கிறதே, அதை சுத்தப்படுத்தி நம்மால் சாப்பிட்டு கொள்ள முடியும்னா சாப்பிடுங்க. அதெல்லாம் எல்லாரும் பாக்குறாங்களே, கீழே விழுந்ததை எடுக்கலாமா, எடுத்தா மத்தவங்க நம்மள என்ன நினைப்பாங்க, அப்படிலாம் நீங்க பார்க்க கூடாது. அந்த அசுத்தத்தை நீக்கி சாப்பிட தகுந்த நிலையில் அந்த உணவு இருந்தா அசுத்தத்தை நீக்கி சாப்பிட்டுருங்க, அதுல கூட பரக்கத்து இருக்கலாம். கைகளில் உணவு இருக்கா, ஹோட்டலுக்கு போறோம் அல்லது 4 பேரோட சொந்த பந்தங்களோட ஒரு விருந்தில் நாம சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம், எல்லாரும் பார்க்கறாங்கன்னு நினைக்காதீங்க, விரல்களில் ஒட்டி கொண்டிருக்கிற உணவு துண்டுகளையும் சாப்பிட்டு விடுங்கள், அதுல கூட பரக்கத்து இருக்கலாம். கழுவுறங்கிற பேர்ல அந்த உணவை வீணாக்கிறாதீங்க. அப்ப வீண் விரயம் கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு நமக்கு சொல்லி தராங்கன்னு பாருங்க. ஒரு முஸ்லிமின் பார்வை இப்படித்தான் இருக்கும், வீண் விரயத்தை வெறுக்கணும். ஆடம்பரம் பகட்டு அது போன்ற செயல்பாடுகள் இருக்குமையானால் அதை நோக்கி ஒரு முஸ்லிமுடைய உள்ளம் அவனுடைய கவனம் சென்று விடக்கூடாது, அதை வெறுக்கக்கூடிய ஒரு மனநிலை தான் ஒரு முஸ்லிமினுடைய மனநிலையா இருக்கணும். ஆனா இன்னைக்கு பாருங்க, ஏதாவது ஒரு எதுலையாவது ஆடம்பரம் அப்படின்னு இருக்குமையானால் அதையெல்லாம் ரசிக்கக்கூடிய மனநிலைக்கு மக்கள் மாறிவிட்டார்கள், முஸ்லிம்களே அதை ரசிக்கக்கூடிய மனநிலைக்கு மாறிவிட்டார்கள். அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா அண்மையில் நடைபெற்ற ஒரு பிரம்மாண்டமான திருமணத்தை பத்தி நம்ம சொல்ல முடியும். உலக பணக்காரர்கள ஒருவரான அம்பானி விட்டு திருமணம், அதுல உள்ள நிகழ்வுகளை எல்லாம் பட்டியல் போடுறாங்க, பட்டியல் போட்டா ரசிக்கிறாங்க. அவரை பாரு இவரை பாரு, அதுல உள்ள அவர் கட்டியிருக்கிற மாப்பிள்ளை கட்டியிருக்கிற வாட்சை பாரு, ஏகபோகமா செலவு மட்டுமே எவ்வளவுமா, ஒரு திருமணத்துக்கு 5000 கோடி செலவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மாநிலத்தில் சுகாதாரத்துறைக்கு என்று ஒதுக்கப்படுகிற பட்ஜெட்டை விட அதிகமான, ஒரு மாநிலத்துல சுகாதாரத்துறைக்குன்னு ஒதுக்குனா கூட, பட்ஜெட் ஒதுக்குனா கூட 4000 கோடி ஒதுக்குவாங்களாம், 3000 கோடி ஒதுக்குவார்கள். இங்க திருமணத்துக்கு செலவு செய்யப்பட்ட, இதுவரையும் செலவு செய்யப்பட்ட தொகை மட்டுமே எவ்வளவு, 5000 கோடி. அப்போ ஒரு திருமணத்திற்காக 5000 கோடி ரூபாய் செலவு செய்யப்படுகிறது என்றால் 5000 கோடி எப்படி செலவு பண்றாங்க? மணப்பெண் அணிந்திருக்கிற நெக்லஸ் மட்டுமே 500 கோடி. எங்கிட்டு போறது நம்ம? மணப்பெண் அணிந்திருக்கிற நெக்லஸுக்கே எவ்வளவா? 500 கோடி. மாப்பிள்ளையினுடைய அம்மா அணிந்திருக்கிற நெக்லஸ் 500 கோடி. சரி, அவங்க நகையை போட்டிருக்கிறாங்கன்னு எடுத்துக்கொள்வோம்னு வைங்களேன். அது போக மாப்பிள்ளை ஒரு வாட்ச் போடுறாரு, வாட்ச் வந்து 67 கோடி. எல்லாம் லிஸ்ட் வருது. இதையெல்லாம் நம்ம ஆட்கள் பார்த்தா, நம்ம அம்பானி குடும்பத்துல பிறக்கலையே, எதுக்கு அவங்க குடும்பத்துல பிறந்து என்ன செய்ய போறோம், நம்ம அந்த குடும்பத்துல ஒரு ஆளா நம்ம இல்லாம போயிட்டோமேனு அந்த ஆடம்பரத்தை நோக்கி எதை நம்ம வெறுக்கணுமோ அதை ரசிக்கிற மனநிலைக்கு மக்கள் மாறுகிறார்கள். அப்ப நம்முடைய ஈமான் வந்து அதை தடுக்கணுமா இல்லை, இஸ்லாமிய பார்வை அதில் வர வேண்டுமா இல்லையா? அப்ப மாப்பிள்ளை போட்டிருக்கிற வாட்ச் 67 கோடியும். மாப்பிள்ளை தோழர்கள், அவருடைய நெருங்கிய நண்பர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் கல்யாணத்துக்கு வந்து மாப்பிள்ளை கிஃப்ட் கொடுத்திருக்கிறாரு, அந்த எல்லாருக்குமே வாட்சி, அந்த வாட்சி 2 கோடி. மாப்பிள்ளை நண்பர்களுக்கு கொடுத்த வாட்சி, அவர் போட்டிருக்கிற வாட்சி 67 கோடி. அவர் நண்பர்களுக்கு எல்லாருக்குமே கல்யாணம் அன்னைக்கு அந்த வாட்சி கொடுத்திருக்கிறாரு, அதுல பார்த்தா 2 கோடி. அதுலயும் கீழே பேஸ்புக்ல மக்கள் பேசாம மாப்பிள்ளை தோழனா உள்ள போனது இல்லையே, ஒரு 2 கோடிக்கு வாட்சை வாங்கிட்டு வந்திருக்கலாமே, அதுக்கு 2 கோடி. அப்படி ஒரு பார்வை, எல்லா ஆடம்பரத்தை நோக்கி ஒரு மோகம் பார்வை வந்து மக்களுக்கு ஏற்படுகிறது.
அது போக உலகத்துல உள்ள எல்லா பிரபலியங்களும், பெரிய பெரிய நாட்டினுடைய அதிபர்கள், இளவரசர்கள், பெரிய மன்னர் போன்ற தோற்றமளிப்பவர்கள் எல்லோருமே இந்த திருமணத்துக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்த பிரபலியமும் விடுபடாத அளவிற்கு அனைவரும், இத்தனைக்கும் ஜெட்டு மட்டுமே, தனி ஜெட்டுன்னு சொல்லுவோம், பிரைவேட் ஜெட்டு, நூற்றுக்கணக்கான பிரைவேட் ஜெட்டுகள் வந்து திருமணத்துல அதுக்குன்னு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அவர்கள் அழைத்து வருவதற்காக வேண்டி, உலக பிரபலியங்களை அழைத்து வருவதற்காக வேண்டி பிரைவேட் ஜெட்டு. அப்ப இந்த அளவுக்கு ஒரு திருமணத்தை இப்படி நடத்தணுமா? திருமணம் மட்டும் இப்ப நம்ம திருமணம்னா எப்படி நடக்கும்? ஒரு பேச்சுக்கு யாரோ நார்மல் நபர்கள் திருமணம் நடத்துறாங்கன்னா ஒரு நாள் கல்யாணம், அவ்வளவுதானே. மறுநாள் ரிசப்ஷன் சொல்லுவாங்க, அதிகபட்சம் 2 நாள்ல முடிப்பாங்க. இது உலக வழக்கம். பொதுவா இந்த கல்யாணம் எப்பத்துல இருந்து நடக்குது தெரியுமா? அம்பானி வீட்டு கல்யாணம் ஏப்ரல் மாசத்துல இருந்து நடந்துகிட்டு இருக்கு. மாசக்கணக்கா கல்யாணம் நடக்குது. உலகத்திலேயே மாசக்கணக்கா கல்யாணம் நடக்கிறது எங்கேயாவது பார்த்துருக்கோமா? ஏப்ரல் இருந்து நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் முடியலையா? இன்னும் திருமண நிகழ்வுகள் முடியவில்லை. அடுத்து வந்து லண்டன்ல இருக்கிறது, அடுத்து பாரிஸ்ல இருக்கிறதுன்னு சொல்லி நிகழ்ச்சி ஷெட்யூல் போட்டு வச்சிருக்கிறாங்க. அப்ப எந்த அளவுக்கு இப்போது வரையிலுமே செலவு செய்யப்பட்ட தொகை தான் 5000 கோடி. அப்ப இது அல்லாம ஏகபோகமாக இந்த திருமணத்தின் பெயரால் ஆடம்பரமா வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும், திருமணத்தில் பங்கெடுக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் 1 கோடி ரூபாய் வந்து மதிப்புல கிஃப்ட் கொடுக்கறது. சும்மா ட்ரெஸ்ஸு, ஆடம்பரமான ட்ரெஸ்ஸு, ஆடம்பரமான கிஃப்ட்டுங்கிற பேர்ல ஏதாவது ஒரு பொருட்களை கொடுக்கறது. 1 கோடி ரூபாய், தலா 1 கோடி ஒவ்வொரு நபருக்கும். அது போக சாப்பாடு வகைகள்னு பார்த்தா அவ்வளவு சாப்பாடு வகைகள், சாப்பிட்றது கம்மி, கொட்டக்கூடிய உணவுகளும் வீண் விரயம் செய்யப்படக்கூடிய உணவுகளும் தான் அதிகமாக இருக்கிறது. இது அல்லாம அவங்க செஞ்சிருக்கிற ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, சில ஏழை, ஒரு 100 ஏழை குடும்பங்களை தேர்வு செஞ்சு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான். அதை தவிர்த்து மற்றும் உள்ள அனைத்துமே ஆடம்பரம், தேவையற்ற செலவுகள். திடீர்னு பார்த்தா ஒரு சமூக வலைத்தளத்தில் ஒருத்தர் எழுதுறாரு, அப்படிலாம் கிடையாது, இந்த புகைப்படத்தை பாருங்கள், தன்னுடைய ஊழியரை வந்து, அதாவது தன்னுடைய பணியாளை, தனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஊழியரை எல்லாம் அழைத்திருக்கிறார் அப்படின்னு ஒரு போட்டோ. என்னடா இது, ஊழியர் எங்க? அப்படியே பரவாயில்லையா? கம்பெனி ஜியோ கம்பெனில இருக்கிற, ரிலையன்ஸ் கம்பெனில இருக்கிற எல்லா ஊழியர்களையும் சாப்பாடுக்கு கூப்பிட்டாங்க போல இருக்கு, பரவாயில்ல, பாராட்ட வேண்டிய விஷயம் தான். இந்த பணக்காரர்களோடு அவங்களும் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அது பெரிய விஷயம் தானே. அப்படியான்னு பார்த்தா அப்படி யாருமே இல்லை. அந்த புகைப்படத்துல நம்மளும் தேடி தேடி பார்க்கிறோம், மோடி மட்டும் தான் இருக்கிறாரு. அப்ப என்ன மீனிங்ல சொல்றாங்க, அவருடைய ஊழியர்னு, மோடிய ஊழியருங்கிறாங்க. எந்த அளவுக்கு கேலி செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அப்ப இப்படியாக வெகு ஆடம்பரமா இந்த திருமணம் நடைபெற்றிருக்கிறது. இது நம்ம பார்வை என்ன, அவங்க செய்யறாங்கன்னா அது அவங்க விஷயம். அல்லாஹ் மறுமையில் அவங்க பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறாங்க. அல்லாஹ் ஹிதாயத்து கொடுத்தா உண்டு, இல்லைன்னா மறுமையில் அவங்க பதில் சொல்லி ஆகணும். நம்ம பார்வை இதுல எப்படி இருக்கணும்? இந்த ஆடம்பரத்தை நம்ம ரசிக்கலாமா, இதை மெச்சலாமா? பெரிய பெரிய தொழிலதிபர்களை இதை தப்புங்கிறாங்க. இவ்வளவு ஆடம்பரம் தேவையில்லை. இப்போ இந்திய மக்களினுடைய மனநிலையை ஆடம்பரத்தை நோக்கி திரும்புகிறார்கள். திருமணம்னா இப்படிப்பட்ட ஆடம்பரம்லாம் தேவை என்கிற ஒரு நிலையை உருவாக்குகிறார்கள். இது கெட்ட முன்மாதிரி என்று பெரிய பெரிய நபர்கள் எல்லாம் பேட்டி அளிப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர்களை இதை கண்டித்து சொல்கிறார்கள் என்று சொன்னால், முஸ்லிம் நாம இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல எப்படி இருக்கணும்? வெறுக்கத்தக்க ஒன்னா பார்க்கணும். இந்த ஆடம்பரம் இது நமக்கு தேவையில்லையே, என்ன காசு நம்ம இருந்து என்ன ஆக போகுது? எவ்வளவு ஆடம்பரம் பண்ணி அல்லாஹ் நமக்கு பொருளாதாரத்தை கொடுத்தா நாம தேவையான அளவுக்கு பயன்படுத்துவோம், சொந்த பந்தங்களுக்கு கொடுப்போம், ஏழைகளுக்கு கொடுப்போம், அதுக்குரிய கடமை ஜகாத்தை நிறைவேற்றுவோம். வரம்பு மீறல் என்பது வரக்கூடாதுங்கிற ஒரு நிலை தானே வேணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இன்னல்லாஹ கரிஹலக்கும் ஸலாசன், அல்லாஹ் உங்களுக்கு 3ஐ வெறுக்கிறான். 3 காரியம் நீங்க பண்ணக்கூடாது, அதை வெறுக்கிறான் அல்லாஹ். கீல் வகால், அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று சொல்வது. 3 விஷயம் என்னங்கிறத ரசூலுல்லாஹ் பட்டியல் போடுறாங்க. அவர் சொன்னாரு, இவர் சொன்னார், நேத்து நீ அப்படியாமே, இன்னால அப்படியாமே, யாருப்பா அவர் சொன்னாரு, ஆதாரம் இல்லாம பேசுறது. ஆதாரம் இல்லாமல் அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று பேசுவதை அல்லாஹ் வெறுக்குகிறான். பொருளாதாரத்தை வீணாக்குவதை அல்லாஹ் வெறுக்கிறான். அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கிற பொருளாதாரத்தை வீண்வரியம் பண்றது அல்லாஹ் வெறுக்கிறான். கஸ்ரத்து சுஆல், அதிகமாக கேள்வி கேட்பது. இறை தூதர்கள் இருக்கும்போது அவங்க மார்க்கத்தை சொன்னாங்கன்னா அவங்கள்ட்ட அதிகமாக கேள்வி கேட்கக்கூடாது. அப்ப அதிகமாக கேள்வி கேட்பதை அல்லாஹ் வெறுக்கிறான். இந்த 3 காரியங்களும் இறைவனால் வெறுக்கப்படக்கூடிய ஒரு காரியம் என்று நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லித்தராங்க. அப்ப இந்த ஆடம்பரம் பகட்டு இதையெல்லாம் வெறுக்கணும். இதையெல்லாம் பார்த்தா நம்ம சமுதாயத்திலையும் திருமணம்னா அதுல எளிமை பேணப்பட வேண்டும் என்று போதிக்கக்கூடிய மார்க்கம் நம்ம மார்க்கம். எளிமையில தான் பரக்கத்திற்குன்னு சொல்லக்கூடிய மார்க்கம் நம்ம மார்க்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன ஆலம நிக்காஹி பரக்கத்தன், அல்லாஹ்வுடைய பரக்கத் என்கிற அபிவிருத்தி நிறைந்த திருமணம் எதுவென்றால் ஐஸரஹு முக்னால், செலவு எவ்வளவுக்கு எவ்வளவு குறைந்ததாக இருக்கிறதோ, செலவு குறைந்த செலவில் நடத்தப்படுகிறதோ அந்த திருமணம் தான் அல்லாஹ்வுடைய பரக்கத்து நிறைந்த திருமணம். திருமணத்தின் பேரால் செலவு பண்ணாதீங்கப்பா.
அதன் பேர்ல ஆடம்பரம் பண்ணாதீங்க, காசு பணத்தை பொருளாதாரத்தை வீண் விரயம் பண்ணாதீங்க. பாருங்க, இந்த 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 5000 கோடி செலவு வீண் விரயம் பண்றாங்களே, பல பேர் எழுதுறாங்க, இந்த பொருளாதாரத்துல எத்தனை மருத்துவமனை கட்டலாம், எத்தனை கேன்சர் பேஷண்ட்டுக்கு உதவிகள் செய்யலாம், எத்தனை குழந்தை நோயாளிகள் நம்ம நாட்டில் அதிகமா இருக்கிறாங்க, அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய முடியும். ஒரு ஆடம்பர பகட்டு அவங்களுக்காண்டி செய்யறாங்க, அவங்க ஒரு வாழ்க்கைக்காக ஏற்பாடு செய்து கொள்கிறார்கள் என்றால் அது வேற. ஒரு நாளில் முடியக்கூடிய ஒரு அற்பமான கேளிக்கைகளுக்காகவும் வண்ண விளக்குகளுக்காகவும் லட்சம் லட்சமா செலவு பண்றதா, கோடி கோடியா செலவு பண்றதா? கேட்டா என்னவா, இல்ல ஒரு சொத்து மதிப்புல 0.5 அளவுல தான் இப்ப செலவு பண்ணிருக்கிறாராம். மொத்த சொத்து மதிப்பு எவ்வளவு? 10 லட்சம் கோடி. அவர்கிட்ட இருக்கிற சொத்து மதிப்பு 10 லட்சம் கோடி. இந்த 5000 கோடி திருமணத்தின் பேரால் செலவு செஞ்சிருக்கிறார்ல, அதுல அவருடைய மொத்த சொத்து மதிப்புல பெர்சன்டேஜ் அடிப்படையில பார்த்தா 0.5. அதாவது என்னவா, நம்ம சாதாரண மக்கள்லாம் திருமணம் பண்றாங்க, அவருடைய வருமானத்தில் அவருடைய மொத்த சொத்தில் அவர் திருமணத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய தொகை சதவீதத்துல பார்த்தா 10%. ஒரு நபர் திருமணத்துக்குன்னு செலவு பண்ணா 10% திருமணம் பண்றாங்க, திருமணத்துக்குன்னு செலவு பண்றாங்க. கடன் வாங்கியோ அல்லது கஷ்டப்பட்டோ ஏதோ ஒரு விதத்துல 10% செலவு பண்ணுவாங்க. அவர் அப்படி பண்ணல, 0.5. என்ன சொல்ல வர்றாங்கன்னு தெரியல. ரொம்ப எளிமையான திருமணம்னு சொல்ல வர்றாங்களா, பரக்கத்து நிறைந்த திருமணம்னு சொல்ல வர்றாங்களான்னு தெரியல. அவர் வருமானத்துக்கு அது குறைவாக தெரியலாம். அவருடைய ஒட்டுமொத்த வருவாய் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, இந்த 10 லட்சம் கோடி இருக்குல்ல, இதை கணக்கு பண்ணி சொல்றாரு, ஒரு நாளைக்கு 3 கோடி, ஒரு நாளைக்கு 3 கோடி செலவு பண்ணாருன்னா, அம்பானி அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரும் டெய்லி 3 கோடி செலவு பண்ணாங்கன்னா, அவருடைய மொத்த சொத்து கரைந்து போவதற்கு, தீர்ந்து போவதற்கு எத்தனை வருஷம் ஆகும் தெரியுமா? 932 வருஷம் ஆகுமா. ஒரு நாளைக்கு 3 கோடி செலவு பண்ணா மொத்த சொத்தும் எந்த வேலையும் பார்க்காம, ஜியோ கம்பெனிலாம் இழுத்து மூடிட்டு, ரிலையன்ஸ் அது எல்லாத்தையும் இழுத்து மூடி விட்டு ஒரு நாளைக்கு 3 கோடி செலவு பண்ணணும்னு முடிவு பண்றாங்க. முடிவு பண்ணா மொத்த சொத்து தீர்ந்து போறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுமா? 932 வருஷம் ஆகுமா. இதே மாதிரிதான் நம்ம குர்ஆன்ல ஒரு வரலாறு சொல்லப்பட்டுச்சு. யாருடைய வரலாறு? காரூனின் வரலாறு சொல்லப்பட்டுச்சு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு வழங்கப்பட்ட பொருளாதாரத்தை பத்தி சொல்கிறான். என்ன? இன்ன காரூன கானமின் கௌமி மூசா. காரூன் என்பவன் மூசாவின் சமுதாயத்தில் ஒருவனாக, இஸ்ரவேல் சமுதாயத்தில் ஒருவனாக இருந்தான். ஃபபகா அலைஹிம், அவன் அந்த சமூகத்தின் மீது எல்லை மீறினான், வரம்பு மீறினான். வஆத்தைனாஹு மினல் குனூஸ், அவனுக்கு நம்ம ஏகபோகமாக பொருளாதாரத்தை, செல்வத்தை வாரி வழங்கியிருந்தோம். எந்த அளவுக்கு அவனுக்கு வழங்கப்பட்டிருந்த செல்வம் இருந்தது? இன்ன மஃபாத்திஹு லதனூஉ பில் உஸ்பத்தி உலில் குவா, அவனுக்கு உள்ள செல்வத்தை எல்லாம் பூட்டி வச்சு, கருவூலத்துல பூட்டி வச்சிருப்பான்ல, அந்த கருவூலத்தின் சாவிகளை உங்களில் வலிமையான கூட்டம் சுமக்க வேண்டும் என்றால் கூட அவர்களுக்கு பாரமாக இருக்கும், சிரமமா இருக்கும். செல்வத்தை அல்ல, செல்வத்தை எல்லாம் பூட்டி பூட்டி வச்சு அதனுடைய சாவி, அதனுடைய கருவூலத்தின் சாவிகள், மொத்த சாவி, அதை யார்கிட்ட கொடுக்கணுமா? ஒரு வலிமையான ஒரு கூட்டத்தை, நோஞ்சான்களை கிடையாது, பலவீனமானவர்களை இல்லை, கீழே குனிஞ்சிட்டு நிமிரும் போது குறுக்கு பிடிக்குன்னு சொல்லுவாங்க, அந்த குரூப்ல சேர்த்தக்கூடாது. நல்ல பலமான வலுவான ஆட்கள் கூட்டத்தை கூப்பிட்டு, இந்த அந்த சாவியை பிடிங்கன்னு கொடுத்தோம்னா அந்த சாவிகளை அந்த பெரிய கூட்டம், உங்களில் வலிமையான ஒரு பெரும் கூட்டம் சுமந்து செல்வதே அவர்களுக்கு பாரமாக இருக்கும். சாவியை கொண்டு போறது, சாவியை கொண்டு போறதே பாரமா இருக்கும்னா அப்படின்னா சொத்து பத்துக்கள் எவ்வளவு இருக்கும்? அவ்வளவு சொத்து பத்துக்கள் அவர்களுக்கு நாம கொடுத்திருந்தோம். இது காலலஹு கௌமுஹு, பாருங்க, அல்ல அற்புதமான வரலாறுங்க, மூமின்கள் படிக்க வேண்டிய வரலாறு. அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இது காலலஹு கௌமுஹு, அவனுக்கு அவனுடைய கூட்டத்தார் சொன்னார்கள், லா தஃப்ரஹ், பெருமை அடிக்காது. அல்லாஹ் காசு பணம் தந்திருக்கிறானா, எல்லையா லிமிட்டாரு, எல்லை மீறாதே, வரம்பு மீறாதே. லா தஃப்ரஹ், பெருமை அடிக்காதே. இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹீன், அல்லாஹ் பெருமை அடிப்போரை நேசிக்க மாட்டான். ஒபுதகி ஃபீமா ஆதாக்கல்லாஹு, அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கிற இந்த பொருளாதாரத்தின் மூலம் அத்தாரல் ஆகிரா, மறுமையை நீ தேடிக்கொள் என்று அவருடைய கூட்டத்தார் அவர்களுக்கு அறிவுரை சொன்னார்கள். வலா தன்ச நசீபக மினத் துன்யா, இந்த உலகத்தில் உனக்கென்று இருக்கக்கூடிய பங்கை மறந்து விடாதே. காசு பணம் இருக்கிற வரையும் பேசுவாங்க, அதுக்கப்புறம் நீ பேசப்பட மாட்டாய், மரணித்து விடுவாய். மரணிச்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் உன்னை பற்றி பேசுவார்கள், உன் குடும்பம் ஒரு வருஷம் உன்னை பத்தி பேசுவாங்க, அதுக்கப்புறம் காலத்துக்கு உன்னை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்களா? உலகத்தில் இந்த துனியாவில் உனக்குள்ள நசீப், உனக்குள்ள பங்கு என்பது மிக மிக அற்பமானது, ரொம்ப குறைவானது. அதை நீ ஞாபகம் வைத்துக்கொள். வஅஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக், அல்லாஹ் உனக்கு நல்லது செஞ்ச மாதிரி நீனும் 4 பேருக்கு, மக்களுக்கு நல்லது செய். வலா தப்கில் ஃபஸாத ஃபில் அர்த், பூமியில் நீ குழப்பத்தை விளைவிக்காதே. இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஃப்ஸிதீன், அல்லாஹ் குழப்பவாதிகளை விரும்ப மாட்டான். இந்த அறிவுரையெல்லாம் யார் சொல்றாள்? அந்த சமூகத்தில் உள்ள நல்லவங்க காரூனுக்கு, இந்த செல்வம் அதிகமா இருக்கிற அந்த காரூனுக்கு சொல்கிறார்கள். சொல்லும்போது காரூன் திருப்பி சொன்னானா,
இன்னமா ஊத்தி துஹாலா இல்மின் இந்தி, இந்த காசு பணம்லாம் எனக்குள்ள கல்வி ஞானத்தில் கிடைத்தது, என்னுடைய அறிவை கொண்டு என்னுடைய உழைப்பினால் இந்த பொருளாதாரத்தை எல்லாம் நான் திரட்டினேன் அப்படின்னு பேசுறான். அவலம் யாலம், அவன் அறிந்து கொள்ள வேண்டாமா? அல்லாஹ் அறிவுறுத்துறான், அவன் அறிந்து கொள்ள வேண்டாமா? அன்னல்லாஹ அது அஹ்லக மின் கப்லிஹி மினல் குரூனி மன் ஹுவ அஷத்து மின்ஹு குவா, இவனுக்கு முன்னால இதை விட அதிகமா செல்வம் வழங்கப்பட்டவர்கள் இருந்தார்கள், இவனை விட வலுவானவர்களாக இருந்தார்கள், அவங்களையும் நம்ம அழிச்சிட்டோம். உலகத்துல ஆட்டம் போட்டான்னு அழிச்சிட்டோம். வா அக்ஸரு ஜம்ஆ, இவனை விட அதிகமான படைபலத்தோடு அவர்கள் இருந்தார்கள். காரூனை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது அறிவுரை சொன்ன கேட்டுக்க வேண்டியதுதானே? ஏன் ஆணவத்தோடு பேசுகிறான்? அவன் அறிய வேண்டாமா? இதுக்கு முன்னால இவனை விட செல்வம் வழங்கப்பட்டவர்கள் எவ்வளவு பேர் இருந்தாங்க, அவங்களெல்லாம் நம்ம அழிச்சிட்டோம், அடையாளம் தெரியாம ஆக்கிட்டோம். வலா யுஸ்அலு அன் துனூபிஹுமுல் முஜ்ரிமூன், குற்றவாளிகள் அவர்கள் செய்யக்கூடிய தவறுக்காக உடனுக்குடன் தண்டிக்கப்பட மாட்டார்கள், உடனுக்குடன் விசாரிக்கப்பட மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு தப்பு பண்ணா இன்னைக்கு அல்லாஹ் விசாரணை நடத்திட மாட்டான், எல்லாம் மறுமையில இருக்கு, கணக்கு வழக்கு எல்லாம் மறுமை. அங்க நான் பிடிப்பேன், அங்க நான் ஒன்னொன்னையும் கேட்பேன், கொஸ்டின் பண்ணுவேன். இந்த உலகத்திலே அவனுக்கு கணக்கு முடிக்கப்படணும்னு நினைக்கிறானா? அது நடக்காது. வரட்டும், என்கிட்ட வரும்போது நான் பாத்துக்கிறேங்கிறான் அல்லாஹ். சொல்லிட்டு கூடுதலாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இதை நம்ம கவனிக்கணும். காலல்லதீன யுரீதுனல் ஹயாத்தத் துன்யா, யார் இந்த உலக வாழ்வை விரும்புகிறார்களோ, உலகத்தின் அற்பமான கவர்ச்சியை விரும்புகிறார்களோ, அவர்கள் சொல்கிறார்கள், யா லைத்தலனா மிஸ்லமா ஊத்திய காரூன், காரூனுக்கு வழங்கப்பட்டதை போன்று நமக்கும் வழங்கப்படக்கூடாதா என்று கேட்கிறார்கள். நீ கேட்கிறாங்கல்ல, அம்பானி குடும்பத்துல நம்மளும் இருந்திருக்க கூடாதா, மாப்பிள்ளை தோழனாக நானும் போயிருக்க கூடாதா, பேஸ்புக்ல எழுதுறாங்களே, இது மாதிரி அப்பவும் காரூனை பார்த்துட்டு சொன்னாங்களா, யா லைத்தலனா மிஸ்லமா ஊத்திய காரூன், காரூனுக்கு வழங்கப்பட்டதை போன்ற செல்வம் நமக்கு வழங்கப்பட்டிருக்க கூடாதா, நம்ம அந்த வாழ்வை நம்ம அனுபவிச்சிருப்போமே என்று சொல்கிறார்கள். இன்னஹு லது ஹத்தின் அதீம், அது பெரும் பாக்கியம் அல்லவா என்று சொல்கிறார்கள். இன்னும் அல்லாஹ் இன்னொன்னையும் சொல்றான், வகாலல்லதீன ஊத்துல் இல்ம், கல்வி ஞானம் வழங்கப்பட்டவர்கள், மார்க்க சிந்தனை உள்ளவர்கள் சொன்னார்கள், வைலக்கும், உங்களுக்கு கேடுதான், என்ன பேசிக்கொண்டிருக்கிறீர்கள், எதை பார்த்து ஆசைப்படுறீங்க, எதை நோக்கி நீங்கள் மோகம் செலுத்துகிறீர்கள், சவாபுல்லாஹி கைரும், அல்லாஹ்வுடைய கூலியே சிறந்தது, லிமன் ஆமன வ அமில சாலிஹன், யார் ஈமான் கொண்டு நல்லறங்களில் ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மறுமையில் சிறந்த கூலியை தருவான், அது சிறந்தது, அதை ஆசைப்படுங்கப்பா. இன்னும் அற்பமா அழிந்து போகக்கூடிய காசு பணத்தை பார்த்து ஆசைப்படுறீங்க, இந்த வாழ்வு எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்க கூடாதான்னு கேட்கறீங்க. யாரை பார்த்து யார் கேட்பது? இறை மறுப்பாளர்களை பார்த்து நீங்க ஆசைப்படுவீங்களா? அப்ப நீங்க செய்யக்கூடிய தொழுகைகளுக்கு நோன்புகளுக்கு அல்லாஹ் கூலி தருவான் என்பதை மறந்து விட்டீர்களா? ஈமான் கொண்ட நல்லமல் புரியக்கூடிய உங்களுக்கு அல்லாஹ் மறுமையில சிறந்த கூலியை தருவான், அதை ஆசைப்படுங்க என்று சொன்னார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொடர்ச்சியா இந்த அறிவுரையை சொல்லிக் கொண்டே இருக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல காரூன் அழிச்சிடறான். அழிச்சதுக்கு அப்புறம் அல்லாஹ் நேற்று இது அழிச்சதுக்கு அப்புறம் அல்லாஹ் சொல்றான், நேத்து காரூன் மாதிரி ஆகணும்னு யார் யாரெல்லாம் சொன்னாங்களோ இப்ப என்னப்பா சொல்லு அப்படிங்கிறான். இப்ப அவங்க சொல்றாங்களாம், யாரு காரூன் இடத்துல நம்ம இருந்திருக்க கூடாதுன்னு ஆசைப்பட்டாங்கல்ல, நல்ல வேளை அல்லாஹ் நம்மளை காப்பாத்தினான், அல்லாஹ் எங்களுக்கு அருள் செய்தான், அல்லாஹ் எங்களுக்கு அருள் செய்திருக்காவிட்டால் நாமும் காரூனை போல் பூமியில் புதைந்து போயிருப்போம் என்று சொன்னார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அத்தியாயத்துல தொடர்ச்சியாக குறிப்பிடுவதை பார்க்கிறோம். அப்ப நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? இந்த ஆடம்பரம், மோகம், இந்த உலகத்தினுடைய பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டு அடிக்கப்படக்கூடிய பெருமைகள், பகட்டு, இதெல்லாம் ஒரு முஸ்லீம் இடத்துல இருக்கக்கூடாது. அவற்றை ரசிக்கிற மனநிலை நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. குறிப்பா இந்த திருமணத்தின் பெயரால் அதிகமாக செலவு செய்வது இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல அதிகரிக்கிறது. பிற மத கலாச்சாரங்களை எல்லாம் பார்த்து பார்த்து திருமணத்துல பேனர் வைக்கிறது, திருமணத்தை ஒட்டி அதிக அளவுல பொருளாதாரத்தை செலவு பண்ணி ஆடை வாங்குவது, ட்ரெஸ்ஸுக்கு மட்டுமே அவ்வளவு செலவு, அவ்வளவு பொருளாதாரம், கடன் வாங்கி பத்திரிகைக்கு அவ்வளவு செலவு, எல்லாமே இந்த பிற மதங்களில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்து பார்த்து முஸ்லிம்கள் தங்களுடைய மார்க்க எல்லையை மீறி விடுகிறார்கள், மறந்து விடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு செயல் நம்ம இடத்துல வந்து விடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற அனைத்திலையும், திருமணத்திலையும் அல்லாஹ் சொல்லக்கூடிய அறிவுரையை கவனத்தில் கொண்டு நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வோமா என்று கேட்டு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, பாஜகவுல கிரிராஜ் சிங் சொல்லி ஒரு அமைச்சர் இருக்கிறார். ஒரு சர்ச்சையான பேச்சுகளுக்கு பெயர் போனவர். சிந்திக்கிற தன்மையெல்லாம் கிடையாது. சமூகத்துக்கு மத்தியில பதட்டத்தை உண்டாக்கக்கூடிய விதமான பேச்சுக்கள், இரு மதங்களை பின்பற்றக்கூடிய மக்கள் மத்தியில வெறுப்பை உண்டாக்கக்கூடிய பேச்சுக்கள் பேசுறது தான் அவருடைய வழக்கம். தொடர்ச்சியாகவே அவரை இது போன்ற பேச்சுக்களை பேசுவதை வழக்கமா வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் என்னென்ன பேச்சுக்கள்லாம் கடந்த காலங்களில் பேசியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அதை சொன்னா தான் விளங்கும்.
இந்தியாவினுடைய மதிப்புமிக்க நபர் கோட்சே அப்படின்னு சொன்னார் கடந்த சில மாசங்களுக்கு முன்பாக. அப்போ போன முறையும் அவர் மத்திய அமைச்சராக இருந்தார். அப்போ அவர் என்ன பேசினாரு, காந்தியை கொலை செய்த, இந்தியாவின் தேச தந்தை என்று போற்றப்படுகிற காந்தியை கொலை செய்த கோட்சேவை அவர் எப்படி மக்கள் மத்தியில் முன்னிலைப்படுத்துறாருன்னா இந்தியாவின் மதிப்புமிக்க நபர் கோட்சேன்னு சொல்லி சொன்னார். உடனே எல்லோருமே கண்டித்தார்கள். இப்படிப்பட்ட பேச்சுக்கு சொந்தக்காரர். அது மாதிரி தன்னுடைய தொகுதிக்குட்பட்ட நபர்களை மக்களை போய் சந்திக்க போறாங்க, மனு கொடுப்பாங்க. ஒரு அதிகாரி போனா, ஒரு எம்பி போனா, ஒரு அமைச்சர் போனா மக்கள் மனு கொடுப்பாங்கல்ல. மனுவை வாங்கிட்டு என்ன சொல்லணும், இதை நான் கவனிக்கிறேன் பார்க்குறேன்னு சொல்லணும். மனுவை வாங்கிட்டு என்னமா சொன்னாரு, எதுக்கு ஏன்டையெல்லாம் மனு கொடுக்குறீங்க, நீங்க சொல்லி எந்த அதிகாரி கேட்கலையோ அந்த அதிகாரி மண்டையை உடைங்கன்ட்டார். யார், மக்களுக்கு அறிவுரை சொல்றாரு. மனு கொடுக்க வந்தவர்கள்ட்ட சொல்றாரு, ஏன்டையெல்லாம் மனு கொடுக்காதீங்க, இதெல்லாம் நீங்க பார்க்காதீங்க. நீங்க சொல்லி அதிகாரிகள் வேலை செய்யலையா அந்த அதிகாரிகளை தாக்குங்கள், அவங்கள மூங்கிலால் அடியுங்கள், மண்டையிலேயே அடிங்க இப்படின்னு சொன்னார். இதற்காக வேண்டி கண்டிக்கப்பட்டார். இதற்காக வேண்டி பலரும் தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்தார்கள். இதெல்லாம் சில மாதங்களுக்கு முன்பு ஒரு வருட நெருக்கத்தில் நடைபெற்ற நிகழ்வுகள். அது மாதிரி இந்துக்கள் இந்தியாவில் உங்க எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்றால் அதிகமாக குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு முஸ்லிம்களை காட்டி, முஸ்லிம்கள் எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது, பிரிவினையின் போதெல்லாம் அவங்க இந்த அளவுக்கு இல்லை, இன்னைக்கு எண்ணிக்கை ரொம்ப கூடுது, அவங்க அளவுக்கு நீங்களும் எண்ணிக்கை, எல்லாமே பொய், கற்பனை, பொய்யா முஸ்லிம்களை காட்டி சாமானிய இந்து மக்களை அச்சுறுத்துவதற்காக வேண்டி பேசப்படக்கூடிய வெறுப்பு பேச்சுக்கள் தான். அப்போ எந்த விதமான தரவுகளும் இல்லாம உண்மைக்கு புறம்பா முஸ்லிம்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது அப்படிங்கிற தகவலை சொல்லி நீங்களும் அவங்களுக்கு இணைய அதிகரிக்கணும்னா குழந்தைகளை அதிகமாக பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார். அதுக்கு சாமானிய இந்து மக்கள் பலருமே அவருடைய பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்தார்கள் என்பதை பார்க்கணும். இப்படி வெறுப்பு பேச்சுக்கு சொந்தக்காரரான பாஜகவினுடைய ஜவுளித்துறை அமைச்சர் இப்போ கிரிராஜ் சிங்கிறவர் இப்ப நேற்று ஒரு பேச்சு பேசியிருக்கிறார். என்ன, பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசும் பொழுது 1947 இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போதே இந்தியாவில் உள்ள எல்லா முஸ்லிம்களையும் நம்ம பாகிஸ்தானுக்கு விரட்டி இருக்க வேண்டும், அது நடக்காம விட்டது தப்பு, முஸ்லிம்கள் எல்லாருமே பாகிஸ்தானுக்கு விரட்டி இருக்கணும், முஸ்லிம்கள் ஒருவரையும் இந்தியாவில் நம்ம அனுமதித்திருக்க கூடாது, எல்லாரையும் அன்னைக்கே நம்ம பாகிஸ்தானுக்கு அனுப்பியிருந்தோம்னா இப்ப இந்தியாவின் சூழலே வேறு, இந்தியாவில் இப்ப இருக்கக்கூடிய நடப்பே வேறாக இருந்திருக்கும் அப்படின்னு பேசுறாரு. இது எவ்வளவு முட்டாள்தனமான பேச்சு. அப்ப முஸ்லிம்கள் இந்த நாட்டின் பூர்வ குடிமக்கள், முஸ்லிம்களாக இருக்கிறவங்க இந்தியாவில் இன்னைக்கு நாம் இருக்கிறோம்னா எல்லாருமே இந்தியாவில் பிறந்தவர்கள், இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட்டவர்கள். நம்ம முன்னோர்கள் எல்லோருமே இந்த நாட்டின் சுதந்திரத்துக்காக ஆங்கிலேயனை விரட்டுவதில் நம்மை யார் இன்றைக்கு விமர்சனம் செய்கிறார்களோ அவர்களை விட பன்மடங்கு அதிகமா ரத்தம் சிந்தியவர்கள், உழைப்பு செலுத்தியவர்கள். அப்படிப்பட்ட நம்மை பார்த்து இவர்கள் பேசுகிறார்கள், நாட்டின் சுதந்திரத்துக்கு ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாத இவர்கள் பேசுகிறார்கள், இவங்கெல்லாம் பாகிஸ்தானுக்கு என்னைக்கும் நம்ம விரட்டி இருக்கணும், பாகிஸ்தானுக்கு இவர்களை அனுப்பியிருக்க வேண்டும், இதை அனுப்பியிருந்த நிலைமையே வேறுங்கிறாங்க. இது முழுக்க முழுக்க அரசியல் சாசனத்திற்கு எதிரான பேச்சு. அதுவும் ஒரு மத்திய அமைச்சர் என்கிற பொறுப்பில் இருக்கிறாரு, தன்னுடைய பொறுப்பிற்கு தகுதி இல்லாத பேச்சுக்களை பேசுறார். இது இன்னைக்கு நேரத்து இல்லை, தொடர்ச்சியாகவே இது ஒரு பொழப்பா வச்சிருக்கிறார். அப்ப இப்படி தொடர்ச்சியாக சமூகத்துக்கு மத்தியில் வெறுப்பு பேச்சுக்களை பேசக்கூடியவர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், அவருடைய அமைச்சர் பதவி பறிக்கப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் தேவையற்று இது போன்று முட்டாள்தனமாக பேசி 2 மதங்களுக்கு மத்தியில கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. இதை உரிய அதிகாரிகள் கவனத்தில் கொண்டு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் ஒரு தகவலாக சொல்லிக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.